ஓகே 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 இது என்னாச்சு? ஒரு நிமிஷம் இப்போ போயிட்டு மைக் எடுத்தாங்க. ஜீரோ என்ன என்ன நடந்துருக்கு இங்கே வாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க காரு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. காரே மிதக்குதா? ஆமா காரே மிதக்குது. அங்க பாருங்க அங்க தண்ணியில வருது. அந்த பொண்ணு நல்லா இருக்கு. எங்க இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தது. நீங்க பார்க்கல. யாரா நீ? ஏண்டா மலையில நனையா குளிருதுன்னு சொல்லிட்டு இப்போ நனைஞ்சு நிற்கிற. அது காம்பன்சேட் பண்றான் அவன். நான் போறேன். என்ன ஐடி? லூசு கடவுள் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு மாடல். டேய் பிரச்சனை பண்ணாத. கடவுள் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு வேணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்ல வந்தேன். வெளியில வந்துட்டு ஒரு கார் காரணத்துல அரபி குத்து பாக்குறீங்களா? நல்லா இருக்குங்க. வாங்க மலையில நனையலாம். மலையில் மழை வருதாமா? ஆஸ்துமா தெரியுமா உனக்கு? வந்துரும் சீக்கிரம் வந்துரும். உள்ள நுழையிறதுல இருக்காது, பஞ்சு தான் இருக்கும். அப்படி புளிவாங்க. நுரையீரல் பஞ்சு போன்றது. பஞ்சு போன்றது கருப்பா புளிவாங்க. இருக்கு இருக்கு. என் ஃப்ரெண்ட் அப்பவே ஊர பார்க்க கூப்பிட்டானா. ஊர பார்க்க போ. முதல்ல சுத்திட்டு இருக்கான். முதல்ல இங்க பாரு. இங்க இருந்து நீந்திட்டே போ. வந்துரும். ஒரு மீன் பாத்திருக்கியா? அவர மலத்தை முதல்ல கட்டி பிடிச்சிருக்காங்க. உனக்கு கண்டென்ட்காக என்ன வேணா பண்ணுவல்ல. அதாவது வெளியில வந்துட்டு அங்க குடுகுன்னு ஓடி போய் இப்ப பார்த்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது அங்கேயே பேசியாச்சு. சரி ஓகே. கார் வந்து ஒருத்தர் எடுத்துட்டு இந்த வழியில வந்துட்டாரு. ஆமா வந்ததுல கார் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மிதக்குதா கார்? ஆமாடா உள்ள மேல. அதிசயமா சொல்றீங்க. எல்லாரும் இறங்கி காருக்குள்ள இருந்தவங்க இறங்கி காரை தள்ளிட்டு இருந்தாங்க. ஓரமா தண்ணி இல்லாத இடமா முடிஞ்ச அளவுக்கு தரையா இருக்கிற அளவுக்கு பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு நடிச்சா சீட் எடுத்துட்டு இருந்தோம். அதுதான் இப்போதைக்கு நிலவரம். இந்த கடவுள் அழுகுறாரு ஜோக்கு புட்டிய வேற. கடவுள் மில்க் ஸ்பீக்கிங். டங் 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 டன் 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 டன். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஹைவேல ஒரு லாரி போனா ஹார்ன் அடிப்பாங்க. டன் 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 அந்த மாதிரி அடிக்கிறாரு. என்ன படைய பாக்க வர்றாரு? முத்து. நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். இங்க பாத்தியா பாக்ஸ் பாக்ஸா இருக்கு. அப்படின்னா அதுல பால் இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? பாக்ஸ் பாக்ஸ் பால் இருக்கு. அப்ப இவ்வளவு பாக்ஸ் இருக்கீங்களா? பால் இருக்குன்னு அர்த்தமா? நான் கூட பாக்ஸ் போடுறேன். இதுல பால் இருக்கு. இங்க பாருங்க. இது பாசிட்டிவ், இது மைனஸ். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது. எப்படி? போடா. நான் பல்லுடா வீடியோ பேசிக்கும்போது வாயில பிஸ்கட் வச்சிட்டானுங்கடா. டீ இருக்கா? டீ தொட்டு சாப்பிடலாம். பேஸ்டே இருக்காது. கரண்ட் சப்ளை வந்தா அவர கறிக்கு போயிடும். அப்புறம் அடுத்த ஜோக் ஏதோ ஒன்னு போட்டுருக்காரு. எனக்கு கேளுங்க. அவாய்டடா. அவன்கிட்ட போடு போ. என்ன வேணா போடு. மனிதன் வர போன மாதிரி இருக்காண்டா. நாளைய மெடிசனோட ரீமேக் வெர்ஷன் விட்டதா இருக்குது. ஆமா சூப்பரா. அப்ப வாயிலே மியூசிக் போட்டு அப்ப அப்படிதான் யோசிச்சு அங்க பாருங்க. ஓ இத வச்சு இப்ப இப்படிதான் போட்டு அவனுக்கு தயிர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கடையில எப்படி ஒரு போட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜேபிஎல் தான் வச்சிருக்கேன். போட்டு ஒழுங்கா கேட்காது. அதனால ஜேபிஎல் வாங்கி வச்சிருக்கிறேன். ஜோக் இல்ல நீங்க பேசுற மொத்தம் திரும்பி பண்றதா? இதெல்லாம் திரும்பி பண்ண முடியாது. இல்லையா? அடிக்கடி நான் சொல்லிருந்தேன். கட் பண்றியா? நீ ஒரு டைம் தான் பேசிருப்ப. 10 டைம் பேசுற மாதிரி. தெரியுது ரத்தமா ரத்தம். அவன் பாவம் கண்ணுல இருந்து ரத்தம் ஊத்தினாங்க. என்ன பண்ணா? அதாவது என்ன அஃபென்சிவான ஜோக் இருந்தாலும் அதை நான் தான் போடுவேன் அப்படிங்கிறாப்ல. கெட்டவத பத்தி பேசுறீங்க. நீங்க வந்து ஆணாதிக்கவாதியா? ஆணாதிக்கவாதி கிடையாது. அது வந்து ஒரு வாழ்வியல சார்ந்த வார்த்தைகள். பெண் உறுப்பு சார்ந்த கெட்டவத நிறைய பேசுறீங்க. அதனால நீங்க வந்து ஒரு ஆணாதிக்கவாதியா இருக்கீங்க. சரி பேசல. தேங்க் யூ. இதுதான் எதிர்பார்த்தேன். இல்ல சேரா சொன்னது தப்பா? அவன் கண்டென்ட் எதிர்பார்த்தா அதுதான். இல்லனா லவடேக்கே பால் ஓகேவா? முடி எல்லாத்துக்கும் இருக்குறதா. நைட்ட புடுங்க. மூஞ்ச கட்டு. டேய் நீ என்னடா ஸ்கிரீன் ரெடி பண்ணிட்டு இருக்க?
அண்ணா அண்ணா யாரோ கூப்பிடுறாங்க. ஹெல்ப் யாரோ ஏய் என்ன பாச்சு? பொங்கல் தரேன்னு சொன்னாங்க. பொங்கலா? எங்க பொங்கல் தராங்க? பக்கத்து வீட்டுல. பக்கத்து வீட்டுல பொங்கல் தராங்க. ஆமா, இப்ப நமக்கு தருவீங்களா? அதுதான் நமக்கு தான் கேட்டாங்க, பொங்கல் இருக்கு சாப்பிடுறீங்களா தம்பின்னு கேட்டாங்க. சூப்பரா கூப்பிடுற ஜெரா ப்ரோ போயிருக்காரு. ஐயோ அந்த தெய்வத்தை கூட்டு அவன் நான் போய் திட்டமே, என்னென்னமோ திட்டமே. இந்த பக்கத்து வீட்டு தெய்வங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட நம்பிக்கை தொடரும். இவங்க தான் கடவுள், உண்மையிலேயே இவங்க தான் கடவுள். கடவுள் கிடையாது, சூப்பர் ஹீரோஸ். சிவம் எங்க ஆபீஸ்ல ஏடி தான் சிவா அவன் பேரு. இல்ல இல்ல நல்லா இல்ல, அப்படியே போயிடலாம், அப்படியே போங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்லணும் வந்தேன், கடவுள்னு சொல்லாதீங்க, சூப்பர் ஹீரோன்னு சொல்லுங்க. சூப்பர் ஹீரோ, காமிக் புக்னு சொல்லலாம். உதவிங்கிறது மனுஷனோட சூப்பர் பவர். என்னப்பா ரைட் ரூம்ல ஃபுல்லா தண்ணி பூந்துருச்சு. நிக்க கூட இடம் இல்ல. ஐயா நீங்க வரட்டுமான்னு கேக்குறேன். உட்காந்துக்கலாம் இங்க வந்து, பிரச்சனை இல்ல. ஐயா இங்க வாங்க. வந்துட்டு என்ன பொங்கல் டேய், இது வரைக்கும் நான் பொங்கலை என்ஜாய் பண்ணதே இல்லடா. ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷன்டா. பொங்கல் செலிப்ரேஷன் என்னடா? தை பொங்கல், பக்கத்து வீட்டு பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெய்வமே. சூப்பரா. ஏன் அந்த அக்காக்கு எல்லாரும் கோரஸா ஒரு நன்றி சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்காத மாதிரி பண்ணி 8 பேர் இருக்குங்கா. 8 பேர் முடியுமாக்கா? அந்த தெய்வம். நன்றிக்கா, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்ஸ்ங்கா. நீங்க கூப்பிட்டு இங்க இருந்தாங்க, இங்க இருந்து பொங்கல் இருக்கு சாப்பிடுவீங்களான்னாங்க. அக்கா ரொம்ப தெய்வமா இருப்பீங்க, கொடுங்க அப்படின்னு. இங்க கொடுக்க முடியாது, அந்த சைடு வாங்க, பை விடுறேன் கொடுக்க. அப்புறமேட்டு அந்த சைடு போய் அந்த சைடுல இருந்து படிக்க வாங்கிட்டு வந்தேன். இப்ப அந்த அக்கா மதியானம் வேற, மதியானம் எத்தனை பேர் இருக்கீங்க, நான் சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு அனுப்புறேன் அப்படிங்கிறாங்க. தெய்வம் நன்றி நன்றி நன்றி. பஞ்சாங்க பேசுறேன் அந்த உதவிக்கு. இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? செம்மையா இருக்கா பாரு லைட்ல. அந்த ஆள் யாரு தெரியுமா? அந்த ஆள் ட்ரிகர் ஆவற வேண்டாம். டேய் மம்பட்டி இங்க வாங்க. ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് எனக்கு மம்முட்டியே இஷ்டமாடு. பொங்கலுக்கு வெறும் பொங்கல் போட்டதே பெருசு, அத சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. யோ கம்மன்றியா? வரும்போது சிலரு வரம் வாங்கி வருவாங்க, பிறந்து வரும்போதே சிலரு வரம் கொடுக்கவே வருவாங்க. வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சிட்டெரும்ப நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா, மறுபிறவி ஒண்ணுன்னா எனக்கு இல்ல உங்களுக்கு புரியுதா? நான் ஒருத்தங்க வேலை பார்த்துருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. மறுபிறவி ஒண்ணு எனக்கு என்ன வேணும், இந்த மகளுக்கோ தாய்க்கோ நான் மகனாக வேணும். வந்து மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் ஒரு என்னத்த மியூசிக் டைரக்டர். ஆமா பாவம், அந்த ஆளு பாவம் ஒரு பாட்டு ரெடி பண்ணி சொன்னா எப்பப்ப பாட்டு ரீல்ஸ் பாத்தியா நீ? இல்ல இல்லப்பா, அதுல எத்தனை தடவை சூசைட்னு வருது தெரியுமா? அதெல்லாம் தேவையில்ல, உனக்கு பாட்டு தானே வேணும். அதான் கிடையாது, நீ வந்து அடிடா அவளை புதரா அவளனா பாட்டு எழுதுவீங்க. நான் பண்ண மாட்டேன்டா அந்த மாதிரி, நான் பாடி காட்டுறேன் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் ₹1 கொடுத்தலாம் நடக்க மாட்டேன். பிரபு மாதிரி நடந்து போயிடு. போட்டு சின்னது இல்ல போடு. அங்க வேற யாராவது சாப்பிடாம இருக்காங்களா? ஒரு தட்டு இருக்குது அப்படியே. நம்ம 2 பேரும் சாப்பிடாம இருக்கோம். நீயா? ஆமா, நீங்களும் நானும் தான். இது ஒரு சாக்கு இருந்ததுல, எங்கடா இது? இந்த கடையில போனா சாப்பாடு நல்லா இருக்கு, வக்கனையா போய் சாப்பிட போற தேடுறீல, அது போல தேடு. நவீனா அந்த சாக்கு எங்க நவீனா? என்ன சாக்கு போங்க? பார்த்தல. என்ன சாக்குவாங்க? என்ன கலர்ல இருக்கும்? ஏடா. எவன்டா சொன்னது துணி இல்லன்றீங்க? என்னடா? ஓகே. தண்ணி சரி உனக்கு வேணுமா? வெள்ளை தண்ணி முடிஞ்சா? சரி ஓகே. வரல. நம்ம அவ்வளவுதான், சர்வீஸ் முடிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சலாம். கண்ணு வைக்காதீங்க, அந்த பக்கம் போங்க. இதெல்லாம் நம்ம என்ன பிளான் பண்ணோம், இந்த டைம் கேரளாக்கு போகலாம். கேரளால மூணாறுல தண்ணியில விளையாடலாம் பிளான் பண்ணோம். ஆனா இங்கேயும் மூணாறு வந்துச்சுன்றீங்களா? ஜாலியா இருக்கு, எல்லாம் போட்டு செஞ்சு விளையாடுறாங்க. யாருடா எக்ஸல் தள்ளி விட்டது? உங்களுக்கு சாம்பார் ஊத்தாம மழை தண்ணியை போட்டு சாப்பிட்டு கடவுள் கடவுள் இங்க பாரு, பாஸ்மதி ரைஸ் அதுவும்.
ஒரு வேளை சாவ போறோம், சுனாமி வருது, என்ன கர்மமோ. கடைசி ஆசைகள் என்ன சொல்றேன்? கடைசி ஆசையா? ஏய் என்னடா இதெல்லாம் பேசுறீங்க? கடைசி ஆசை இது மாதிரி சரக்கடிச்சு சாவும் கரெக்டா.